வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 2வது பாடம் பனைமரச் சிறப்பு. பனைமரத்தோட அந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் தான் பார்க்க போறோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? எனது சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல்ல பாருங்க, ஓலைச்சுவடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? கவனிங்க, ஓலை கூட்டல் சுவடின்னு பிரிக்கலாமா, இல்லை ஓலை கூட்டல் சுவடின்னு பிரிக்கலாமா, ஓலைச் கூட்டல் சுவடின்னு பிரிக்கலாமா, இல்லை ஓலைச் கூட்டல் சுவடின்னு பிரிக்கலாமா? சொல்லுங்க, இதை எப்படி பிரிக்கலாம்? இதை நம்ம ஓலை கூட்டல் சுவடின்னு பிரிக்கலாம். நம்ம ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கும்போது இச்சு என்ன போயிடும். இச்சு மறைஞ்சிரும். அப்போ ஆ தான் நம்மளுக்கு பதில், ஓலை கூட்டல் சுவடி. அடுத்து 2வது கேள்வி பாருங்க, உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல். நல்லா கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உயரன்னா மேலே. அப்போ அதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? மேலேவா இருக்குமா, இல்லை நிறைய இருக்குமா, தாழ இருக்குமா, பெரியன்னு இருக்குமா? உயரன்னா கீழே, கீழேன்னா அதுக்கு என்னது? தாழ. என்னது பதில்? என்னது? தாழ. 3வது பாருங்க, விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இதுவும் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். நடந்து, பறந்து, எழுந்து, நின்று. விழுந்துன்னா கீழே விழுந்து, அதுக்கு எதிர்ப்பதம் என்ன இருக்கும்? எழுந்திருக்கிறது. அப்போ எழுந்து தான் பதில். அடுத்து 4வது கேள்வி பாருங்க, கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கரையோரமா பிரித்து எழுதணும். எப்படி பிரிக்கலாம்? பாருங்க, கரை கூட்டல் ஓரம், கரை கூட்டல் யோரம், பாருங்க, கரைய கூட்டல் ஓரம், கரை கூட்டல் ஓரம். இது எப்படி பிரிக்கலாம்? இதை ஆல இருக்கக்கூடிய கரை கூட்டல் ஓரம்னு தான் பிரிக்கணும். யோ இங்கே என்னவா மாறும்? ஓவா மாறிடும். யோ பிரிக்கும்போது என்னவா மாறும்? ஓவா மாறிடும். தான் பதில், கரை கூட்டல் ஓரம். அடுத்து கவனிங்க, வினாக்களுக்கு விடையளிக்க 3 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை? பனை மரத்துலேருந்து நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச உணவுப் பொருள்கள் ஒரு 5 உணவுப் பொருள்கள் எடுத்தால் கூட போதும். உங்களுக்கு பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்மளுக்கு என்ன தெரியும்? என்ன வரும்? நுங்கு தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கே வரக்கூடியது, நுங்கு. அதுக்கப்புறம் என்னது? பதநீர். என்ன கிடைக்கும்? பதநீர் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னது? கருப்பட்டி. என்ன கிடைக்கும்? இதெல்லாம் என்னது? உணவுப் பொருள்கள். இதெல்லாம் என்னது? கருப்பட்டி. வேற இன்னொன்று என்ன சாப்பிடுவோம் நம்ம? பனங்கற்கண்டு. என்ன சாப்பிடுவோம்? பனங்கற்கண்டு. இதெல்லாமே எந்தது? பனை மரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள். சரிங்களா? நுங்கு, பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு. அடுத்து 2வது கேள்வி பாருங்க, பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருள்கள் யாவை? என்னென்ன விளையாட்டு பொருள்கள்லாம் செய்வாங்க சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யலாம்? பனையில் என்ன செய்யலாம்? விசிறி. என்ன செய்யலாம்? பனை விசிறி. இன்னொன்று என்ன பண்ணலாம்? விசிறி, பனங்கா வண்டி. என்ன பண்ணலாம்? பனங்கா விளையாட்டு பொருள்கள். சரிங்களா? பனங்கா வண்டி. வேற என்ன செஞ்சு விளையாடுவீங்க? காற்றாடி. என்ன செஞ்சு விளையாடலாம்? காற்றாடி. வேற என்னெல்லாம் செஞ்சு விளையாடுவீங்க? பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருள்கள். காற்றாடி. வேற என்ன? கை பொம்மைகள்லாம் செஞ்சு விளையாடலாம். பொம்மைகள். என்னது? பொம்மைகள் செய்யலாம். போன்றவை செய்யலாம். அடுத்து பாருங்க, பனை மரத்தின் சிறப்புகள் யாவை? பனை மரத்தின் சிறப்புகள் யாவை? இது பாருங்க, புத்தகத்தில் நான் உங்களுக்கு குறித்து கொடுக்குறேன். புத்தகத்தில் பக்கம் 5 இருக்கு பாருங்க. பனை மரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் பனை மரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக்கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தின் நீர்மட்டம் உயர காரணமாக. மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. நல்லா புயலெல்லாம் அடிக்கும்போது என்ன பண்ணும்? காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பனை மரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக்கொள்ளும் தன்மை கொண்டது. அதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. மொத்தம் 2 பாயிண்ட்ஸ்.
பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. அதுக்கப்புறம் 2வது, பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக்கொள்ளும் இயல்பு கொண்டது. அதனால் என்ன ஆகுது? நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. இதுதான் 3வது கேள்வி. அவ்வளோதான். நம்ம பனைமரத்துக்கு புத்தகத்துக்கு பின்னாடி கூடிய கேள்வி பதில் எல்லாமே பார்த்துட்டேன். கண்டிப்பாக மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். பார்க்கக்கூடிய எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.